அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதம் 18ஆம் தேதி, அதாவது வர ஞாயிற்றுக்கிழமை, நம்ம கோயில் சார்பாக ஒரு மீட்டிங் போடுறாங்க. இந்த மீட்டிங் வந்து நம்ம கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் முன்னாடி போட்ட மீட்டிங் தான் கடைசியாக. அதுக்கப்புறம் இந்த கடந்த 2.5 வருஷங்களாக எந்த ஒரு மீட்டிங்கும் போடலை. இந்த மீட்டிங் வந்து ரொம்ப முக்கியத்துவமானதுங்க. எந்தெந்த வழியிலன்னா, இப்போ நம்ம ஊர் கோயில், அதாவது செல்லாயம்மன் கோயில் வந்து பாலாலயம்மன் இருக்காங்க, அவங்க கட்டுறதுக்கு நம்மக்கிட்ட கான்ட்ரிபியூஷன் கேட்டிருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாரும் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு பண்ணுறதுக்காக. அது ஒன்று. ரெண்டாவது வந்து நம்ம கோயிலில் வந்து இதுவரையிலும் எப்படி பூஜைகள் நடந்துட்டு இருந்துச்சு, இனி முந்தே எப்படி நடக்கும் அப்படிங்கிறது. மூணாவது, நம்ம கோயிலை பொறுத்த வரையிலும் இப்போ கும்பாபிஷேகம் நடத்தி முடிச்சாச்சு. இனிமேல் வரி வசூல் பண்ணுவோம், வருஷம் அதுக்கான செலவுகள் பண்ணுவோம். இருக்கிற காசை கொஞ்சம் சேர்த்து வைப்போம். சேர்த்து வச்சுட்டு அதை வந்து பெரும்பூசைக்கு யூஸ் பண்ணுவோம். 10 பத்தாததுக்கு ஏதாவது வாங்கிக்குவோம். ஒரு சிலவங்க வேண்டிக்கிட்டு சாமி கொஞ்சம் காசு தரேன்னு சொல்லிட்டு வந்து கொடுப்பாங்க. இந்த காசெல்லாம் வந்து ஒரு ட்ரஸ்ட்டை ஓப்பன் பண்ணி அந்த ட்ரஸ்ட்டில் வந்து போட்டுட்டு, இனிமேல் போடுறவங்க ஒரு காசு போடுறவங்கள வந்து ட்ரஸ்ட்லேயே வந்து போடுங்க அப்படின்னு சொல்கிறதுனா கூட சொல்லிக்கலாம். அதுக்காக ட்ரஸ்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுதுங்க. இந்த ட்ரஸ்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு சம்மந்தமாக பேசுகிறதுக்கும், இந்த வரி கொடுக்கறதுக்கான ஒழுங்குமுறைகளுக்கும், ஊர் பொறுப்பாளர்கள் என்ன அவங்களே கண்டினியூ பண்ணுறாங்களா, இல்லை புது பொறுப்பாளர்கள் வராங்களா அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும், இதோட மெயினாக வந்து நம்ம கோயில் வந்து துணை பூசாரிகள் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் இல்லை. இப்போ நிறைய பேர் இறந்துட்டாங்க. அவங்களுக்காக புது பூசாரிகளை வந்து தேர்வு பண்ணணும். அது தேர்வு பண்ணி அவங்களுக்கு ஆன மரியாதையை, அதை அவங்களுக்கான இது எல்லாம் செஞ்சு வச்சாதான் அடுத்தாப்புல பெரும்பூசை போடையில வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும். அதனால அந்த பூசாரி தேர்வு பண்ணுறதுக்கான டிஸ்கஷன் பற்றி பார்க்கறதுக்கும், இதெல்லாம் வந்து தான் மெயின் டிஸ்கஷனாக போகும். இதில் வந்து அந்த அன்னைக்கு வந்து யார் மீட்டிங் வந்திருக்கீங்களோ அவங்க தான் வந்து அவங்களோட தான் வந்து இது பண்ண முடியும். ஏற்கனவே நம்மள்கிட்ட இருக்கிறதே வந்து ஒரு 100 குடி. சரியா, இந்த 100 குடியில் போய் 20 குடி அந்த சிலோனில் போய் மாட்டிக்கிட்டாங்க, அங்கே இருக்கிறாங்க. ஒரு 80 குடி தான் இங்கே இருக்கிறோம். அந்த 80 குடியில் வந்து ஒரு 10-20 குடி தான் ரெகுலராக கோயிலில் ஆக்டிவாக வந்து போகிறது கொள்வது எல்லாமே. என்னைக்காவது வர்றது தான் அந்த மீதி இருக்க 60 குடிகள். அவங்க வந்து என்னைக்கோ ஒரு நாள் வந்துட்டு எனக்கு தெரியாது உனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருந்து போகாமல் இருக்கிறதுக்கும், மீட்டிங்கில் பங்கெடுத்துக்கிட்டாதான் கோயில் எப்படி நடக்குது, அந்த கோயிலில் எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிற எல்லாமே தெரியும். சரிங்களா? அதனால வந்து இது வந்து வெறும் ஆம்பளைங்க தான் வரணுங்கிற அவசியம் இல்லை. குடும்பத்தோடு வாங்க. நம்ம 10th Cross ராம் ரெஸ்டாரண்ட்டில் இரவு உணவோடு இருக்குது. எல்லாம் சொல்லுவாங்க, நான் வெளியூரில் இருக்கிறேன், சாயந்தரம் நைட்டு வந்துட்டு நான் ஊருக்கு வர லேட் ஆயிரும். நம்ம சொந்தக்காரங்களுக்கு கல்யாணம்னா திருச்சிக்கு வரோம், வந்துட்டு பெண்ணளப்பு அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 8-9 மணிக்கு மேலே தான் ஊர்லேருந்து கிளம்புறோம். அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு ஒரு தடவை நம்ம கோயிலுக்காக, நம்மளோட கோயிலோட முன்னேற்றத்துக்காக வரணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக எல்லாராலையுமே வர முடியும். வர முடியாதவங்கன்னு யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால தயவுசெய்து எல்லாம் குடும்பத்தோடு வந்துட்டு வாங்க. நீங்கள் வரதையும் உங்கள் பொறுப்பாளர்கள்ட்டெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு இரவு விருந்தும் வந்து ஒரு சிறப்பாக பண்ணுறதா தான் இருக்கிறோம். அதனால வரதுக்கான தகவல் வந்து முன்கூட்டியே உங்கள் ஊர் பொறுப்பாளர்கள்ட்ட சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கு தகுந்தாப்புல நல்லா ஏற்பாடு பண்ணி வச்சுருப்போம். நன்றி, வணக்கம்.